ஹலோ வியூஸ், வெல்கம் டு டிஜேஎம்எஸ் தமிழ் சேனல். சிந்து பைரவி சீரியலுக்கான அப்கமிங் எபிசோடில் எந்த மாதிரியான சுவாரஸ்யமான விஷயங்கள் வரப்போகுது அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. சிவாவை ரொம்பவே பார்த்து பார்த்து கவனிச்சுக்கிறாங்க. அவங்களுக்கு தேவையான எல்லாத்தையும் வந்து பண்ணி கொடுக்குறாங்க சிந்து. இது எல்லாத்தையுமே பார்த்தா மகாவுக்கு பயங்கர எரிச்சல் ஆகுது. அதுக்கப்புறமா என்ன பண்ணுறாங்க, டிவியில் உள்ள நியூஸ்லாம் வந்து பார்க்குறாரு சிவா. இந்த பிரச்சனையை சரி பண்ணணும்னா அப்போ கண்டிப்பாக நம்ம நேரில் போய் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறாரு சிவா. இதனால் வீட்டில் உள்ளவங்களாம் வந்து தடுக்க ஆரம்பிக்கிறாங்க. வேண்டாம் சிவா, இப்போ தான் பெரிய கண்டத்துலேருந்து நீ தப்பிச்சு வந்திருக்க, அதனால் இதுக்குள்ளே நீ ஹாஸ்பிட்டல்லாம் போக தேவையில்ல அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் உள்ளவங்க ஒவ்வொருத்தரும் சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் வந்து சிந்துவும் சொல்கிறாங்க, வேணாம் டாக்டரே நீ போகாத அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை இந்த பிரச்சனையை நம்ம வளர விட்டுட்டே இருக்கக்கூடாது. இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு கட்டி ஆகணும். அதுக்கு நான் நேரில் போய் ஆகணும். இந்த பிரச்சனைக்கான தீர்வு நான் தான் வந்து சரிப்படுத்த முடியும் அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு ஒன்றும் ஆகாது, நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல் கிளம்பி போகிறாரு சிவா. போன சிவாவை என்ன பண்ணுறாங்க, எல்லாரும் வந்து எதிர்க்க ஆரம்பிக்கிறாங்க. இங்கே பாரு, இந்த டாக்டர் வந்துட்டான் பாரு, இவனை சும்மா விடக்கூடாது அப்படின்ற மாதிரி பேச ஆரம்பிக்கிறாங்க. உடனே வந்து சிவாவும் வந்து என்ன பண்ணுறாங்க, பாருங்க என் மேலே எந்த தப்புமே கிடையாது, அதனால் தேவையில்லாமல் என் மேலே குற்றச்சாட்டு வைக்காதீங்க. இப்போ என்ன உங்கள் அப்பாவை நான் காப்பாற்றி கொடுக்கணும், அதுதான் என்னோட வேலை. ஏதோ சின்னதாக தவறுதல் நடந்திருக்கு, அது எல்லாத்தையும் நான் சரிப்படுத்திடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சிவா சொல்கிறாங்க. இருந்தாலும் வந்து அந்த பேஷண்ட்டோட ஆட்கள் வந்து கேட்காம இருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து போலீஸும் வர வைக்கிறாங்க. எல்லாருமே வந்து சில வாக்குவாதங்கள் வந்து நடைபெறுது. அதுக்கப்புறமா சிவா சொல்கிறாங்க, அந்த பேஷண்ட்டை வந்து நான் காப்பாற்றி கொடுக்குறேன் அப்படின்றது மூலியமாக அதுக்கப்புறமா என்ன பண்ணுறாங்க, அந்த பேஷண்ட்டுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் பார்க்குறதுக்காக போயிட்டுருக்காங்க. அந்த சமயத்தில் அங்கேருந்து வந்த நர்ஸ் என்ன பண்ணுறாங்க, சிவா பார்த்து பேச ஆரம்பிக்கிறாங்க தயக்கத்தோடு. சார், நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கிறாங்க. என்னாச்சு சொல்லுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, இல்லை சார், அன்றைக்கி ஒரு மெடிசன் வந்து எங்கிட்ட கொடுத்து நீங்கள் இந்த பேஷண்ட்டுக்கு வந்து கொடுக்க சொல்லியிருந்தீங்க இல்லையா? ஆமாம், அதுக்கு என்ன இப்போது? இல்லை சார், அந்த மெடிசன் வந்து நான் கொடுக்கல அப்படின்னு சொல்கிறதும் பயங்கரமாக கோவப்படுறாரு. என்ன நினச்சிட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாமல் சார் நான் சொல்கிறத ஒரு நிமிஷம் கேளுங்க சார். அன்றைக்கி ஒரு எமர்ஜென்சி சார், எங்கள் அம்மா வந்து மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க. அதனால் ஸ்னேகா மேடத்துக்கிட்ட நான் அந்த மெடிசனை கொடுத்துட்டு அவங்கக்கிட்ட போட சொல்லிட்டு தான் சார் போனேன். இப்போ ஸ்னேகா அந்த மருந்தை கொடுக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு சிவா கேட்க, இல்லை சார், அவங்க வந்து அந்த மருந்துக்கு பதிலாக இதை கொடுத்துட்டாங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டிலை வந்து எடுத்து காட்டுறாங்க. என்னம்மா சொல்கிற, இதெல்லாம் உண்மையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, ஆமாம் சார், இதெல்லாம் உண்மைதான் சார் அப்படின்னு சொல்லிட்டு நடந்த எல்லாத்தையும் வந்து சொல்கிறாங்க சிவா கிட்ட. இப்போ இவ்வளோ பிரச்சனை நடந்தது எல்லாத்துக்குமே காரணம் இந்த ஸ்னேகா தானே அப்படின்னு சொல்லிட்டு கோவத்தோட போக, இன்னொரு பக்கம் என்ன பண்ணுறாங்க, நர்ஸ் சிவாவை பார்த்து, சார் ஒரே ஒரு ரிக்வஸ்ட் சார், நான் தான் இதை சொன்னேன்னு சொல்லிட்டு ஸ்னேகா மேடத்துக்கிட்ட சொல்லிடாதீங்க, அப்புறம் என்னோட வேலையே போயிடும் சார் அப்படின்னு சொல்லிட்டு பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. அங்கே என்ன பண்ணுறாங்க, கோவத்தோட ஸ்னேகாவை பார்க்க போகிறாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு பக்கம் வந்து ட்ரீட்மெண்ட் பார்க்கணும் அப்படின்ற ப்ரெஷர். இப்போ இந்த மருந்தை கொடுத்ததுனால தான் அவர் இந்த நிலைமைக்கு போயிருக்காங்க அப்படின்ற உண்மையை வந்து தெரிஞ்சுக்கிறார் சிவா. இதுக்கப்புறம் எந்த ட்ரீட்மெண்ட் பார்த்தா அவர் சரியாயிடுவார் அப்படின்ற உண்மையை வந்து தெரிஞ்சுக்கிறார். அதுக்கப்புறம் அந்த பேஷண்ட்டுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் பார்க்க ஆரம்பிக்கிறாரு. அதுக்கப்புறமா ஒரு நல்லபடியாக வந்து குணமாகறாரு. எல்லாரும் வந்து சிவா வந்து பாராட்டுறாங்க. இப்போ புரியுதா, ஏதோ ஒரு மெடிக்கல் ஃபீல்டில் ஒரு சின்னதாக ஒரு தவறு நடந்து போச்சு, அதுக்காக இப்படிலாம் பிஹேவ் பண்ணுவீங்க அப்படின்ற மாதிரி கேள்வி மேலே கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறாங்க. எல்லாத்தையுமே முடிஞ்சதுக்கப்புறமா ஸ்னேகா என்ன பண்ணுறாங்க, இப்போ உடம்பு பரவாயில்ல சிவா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வந்து மெலுப்பமாக பேச வரதை பார்த்து பயங்கர எரிச்சல் அடைகிறாரு. இதுக்கப்புறமா ஸ்னேகாவை பார்த்தா சிவாவோட ரியாக்ஷன் எப்படி இருக்கும், பயங்கரமாக கோவப்படுறாங்களா, இதுக்கப்புறம் என்னெல்லாம் பேச போகிறாங்க, இது எல்லாமே தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு மறக்காம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க அந்த பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஓகே வியூஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.